கண் அடிக்கடி துடித்தால் உடல் காட்டும் அறிகுறியை பாருங்க. நல்ல விஷயம் என்று சாதாரணமாக விட்டுடாதீங்க. நம்ம வாழ்க்கையில சில சின்ன சின்ன சம்பவங்களை நடக்கும்போது அதை யாரும் பெரிய விஷயம் என்று கருத மாட்டார்கள். ஒரு திடீர் சிமிட்டல், ஒரு சின்ன தசை இழுப்பு அல்லது ஒரு தன்னிச்சையான நடுக்கம் வந்தால் சரியாகிவிடும் என்று நினைத்து விடுவோம். ஆனால் மருத்துவம் சொல்வது வேறு மாதிரியாக உள்ளது. உடம்பு எப்போதுமே சும்மா சைகை கொடுக்காது. அது நம்ம வாழ்க்கை முறையில் ஏதோ தவறு இருக்குது என்று எச்சரிக்கை செய்ய முயற்சிக்குது. வேலை அழுத்தம் நாளுக்கு நாள் அதிகரிக்குது. காலை முதல் இரவு வரை மனதுக்கும் உடலுக்கும் ஓய்வு இல்லாம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த ஓட்டத்தில் நம்ம சோர்வை உணராமல் போகின்றோம். ஆனால் உடம்பு அந்த சுமையை தாங்க முடியாமல் சின்ன சின்ன அடையாளங்களை வெளிப்படுத்தும். சில நேரங்களில் தூக்கம் குறையும், சில சமயம் நினைவாற்றல் தடுமாறும், சில சமயம் தசைகள் இறுகும். அதோட சேர்ந்து ஒரு அடிக்கடி நடக்கும் சின்ன சிக்னல் தான் நம்ம கண்களில் ஏற்படும் அந்த திடீர் துடிப்பு. கண் துடிப்பு அப்படியே ஒரு சின்ன சும்மா விஷயம் இல்ல. மன அழுத்தம், தூக்க குறைவு, அதிக கஃபைன், உடல் நீர் சுருக்கம் இவையெல்லாம் சேர்ந்துதான் அந்த துடிப்பு வரும். நீண்ட நேரம் லேப்டாப், மொபைல் பார்த்து கொண்டு இருக்கிற பழக்கம் கூட முக்கிய காரணம். விட்டமின் B12, மெக்னீசியம் பற்றாக்குறை இருந்தாலும் இது அதிகமாகும். மருத்துவர்கள் இதை நரம்பு சோர்வின் வெளிப்பாடு என சொல்வார்கள். அதாவது உடம்பு நமக்கு நிறுத்து, ஓய்வு எடுன்னு அழைப்பு விடுக்குது. பலர் இதை சின்ன விஷயம்தான், ஒரு கட்டம்னு புறக்கணிச்சிடுவாங்க. ஆனால் தொடர்ச்சியாக நடந்தால் அது பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். சிலருக்கு பார்வை மங்கள், அடிக்கடி தலைவலி, கண் உலர்வு, அலர்ஜி பிரச்சனைகள் வரலாம். அரிதான சந்தர்ப்பங்களில் பிலோரஸ்பாசம் என்று அழைக்கப்படும் நிலைக்கு மாறும். அதில் கண்களை சிமிட்டி திறந்து வைத்திருக்க முடியாத நிலை வரும். அதனால் இதை சும்மா எடுத்துக்கொள்ள கூடாது. இதை தடுக்க வாழ்க்கை முறையிலேயே மாற்றங்கள் அவசியம். முதலில் போதுமான தூக்கம் அவசியம். நாள்தோறும் குறைந்தது 7 முதல் 8 மணி நேரம் தூங்க வேண்டும். உடல் நீர் குறையாமல் அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும். வாழை, கீரைகள், வேர்க்கடலை, பாதாம் போன்றவை மக்னீசியம் நிறைந்தவை. அவை தசை ஆரோக்கியத்திற்கு நல்லது. விட்டமின் B நிறைந்த உணவுகள் நரம்புகளுக்கு பலம் தரும். அதோடு மட்டுமின்றி நாள் முழுவதும் வேலை சுமையில் சிக்கிக் கொண்டாலும் அவ்வப்போது கண்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். மன அழுத்தம் குறைக்க சுவாச பயிற்சி, தியானம், யோகா மாதிரி பழக்கங்கள் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நாள்தோறும் குறைந்தது அரை மணி நேரம் இயற்கையில் நடை போனால் மூளை ஓய்வடையும். கஃபைன் குடிப்பதை குறைக்க வேண்டும். இரவு நேரம் அதிகமாக வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும். சிறிய இடைவெளிகள் எடுத்துக்கொண்டு வேலை செய்வதால் கண்கள் சுமூகமாக இருக்கும். ஆக கண் துடிப்பு ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அது நம்ம உடம்பு நமக்கு கொடுக்கிற ஒரு அலாரம். அந்த அலாரத்தை கேட்டு சரியான நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கொண்டால்தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். புறக்கணிச்சுட்டா அது நாளைக்கு பெரிய விலையை கேட்கும். மன அழுத்தத்தை குறைத்து வாழ்க்கை முறையில் நல்ல பழக்கங்களை கொண்டு வருவதுதான் உண்மையான சுய பாதுகாப்பு.